ரகுவம்சம் 71ஆம் பகுதி. அப்பெண்கள் உடுத்தியுள்ள மெல்லிய வஸ்திரங்கள் நீரால் நனைந்ததால் அவை அவர்களின் இடையோரம் ஒட்டி கொண்டன. அந்த ஆடையின் மேகலையில் இருந்த நீர்ப்பட்ட முத்துக்கள் சந்திரன் முன் நட்சத்திரம் போல் மங்கியிருந்தன. நூல்களில் கோர்க்கப்பட்ட அவைகளின் துவாரங்களில் நீர் இருந்ததால் அவைகள் எழுப்பும் ஒலியும் மங்கியிருந்தது. கோடை காலத்தின் விளையாட்டாக அப்பெண்கள் நீரினை அடித்து விளையாட அவர்கள் முகத்தில் நீர் படுகின்றது. அது அப்பெண்களின் முன்னெற்றி முடியினை சுருக்கங்கள் நீக்கி நீண்டதாக்குகின்றது. அந்த முடியின் வழியும் நீர் முகத்தில் பட்டு அவர்கள் பூசிய வாசனை திரவியமெல்லாம் கரைந்தோடுகின்றது. நீரில் விளையாடும் அப்பெண்களின் அலங்காரம் கலைந்திருந்தது. கூந்தல் அவிழ்ந்து பரவியிருந்தது. அவர்களின் செந்நிற மேனியில் பலவகை வர்ண ரேகைகள் படர்ந்திருந்தன. அவர்கள் செவிகளில் முத்துக்குண்டலம் தளர்ந்திருந்தது. ஆயினும் அப்பெண்கள் அழகு மிக்கவர்களாகவே இருந்தார்கள். விமானம் போல இருந்த படகிலிருந்து இறங்கிய குசன் தன் மார்பின் முத்து மாலைகள் அசைய அவர்களுடன் நீரில் விளையாடினான். அது நீரில் புகுந்த ஆண் யானை தாமரை தண்டுகள் பிடரியில் தொங்க பெண் யானைகளுடன் நீரில் ஆடிய காட்சி போல் இருந்தது. அப்பெண்கள் குசனுடன் கூடி விளையாடிய காட்சி ரம்மியமாயிருந்தது. அழகிய வெண்ணிற முத்துக்கள் நீல ரத்தினத்துடன் சேரும்போது அழகுற மின்னுதல் போல் அக்காட்சி இருந்தது. அப்பெண்கள் குழாயின் மூலம் குங்குமம் முதலான வர்ணங்கள் கொண்ட நீரை அவன் மேல் ஊற்றி விளையாடினார்கள். அந்த வர்ணமயமான நீரால் நனைந்த குசன் மழை காலத்தில் தாது பொருள் கரைந்த மலை போல் காணப்பட்டான். இப்படி பெண்களுடன் சரையு நதியில் விளையாடிய குசன் ஆகாய கங்கையில் அப்சர பெண்களோடு விளையாடும் தேவேந்திரனைப் போல பெரும் இன்பம் துய்ப்பவனாகினான். ராமபிரான் அகத்திய முனிவரிடமிருந்து தான் பெற்ற தோள் வலையினை குசனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் பெண்களுடன் இன்பமாக சரையு நதியில் நீராடிய குசன் அந்த தோள் வலை நடுவு வீழ்ந்ததை அறியாதவனாயிருந்தான். நீராடி முடிந்ததும் கூடாரம் திரும்பி அவன் தன் முன் வைக்கப்பட்டிருந்த அலங்கார பொருட்களால் தன்னை அலங்கரித்த போதுதான் தனது தோள் வளை காணாமல் போனதை உணர்ந்தான். தனக்கு எப்போதும் வெற்றியளிப்பதும் தந்தையால் தனக்கு வழங்கப்பட்டதுமான அந்த தோள் வளை காணாமல் போனதால் அவன் வருத்தம் கொண்டான். ஒருமுறை சூட்டிய பூவினைப் போல் ஒருமுறை அணிந்த ஆபரணங்களையும் அணியாத அவன் இந்த ஆபரணம் காணாமல் போனதால் பெரும் வருத்தம் கொண்டான். அதனால் நீரில் மூழ்கும் திறமை கொண்ட வலைஞர்களை கொண்டு அதனை தேட கூறினான். நதியின் ஆழத்தில் அதனை தேடியும் கிடைக்காத வலைஞர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தவர்களாய் குசனிடம் வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், அரசே, தாங்கள் நீராடிய இடத்தையும் அதனை சுற்றியும் தேடியும் ஆபரணம் கிடைக்கவில்லை. இதனால் சரையு நதியின் அடியில் வாழும் குமுதன் எனும் நாகமே அதை எடுத்திருக்க வேண்டும். அது அன்றி ஆபரணம் காணாமல் போக வழியே இல்லை என்றார்கள். அதை கேட்டு குசன் நாகங்களை கொல்லும் தன் கருடாஸ்திரத்தை நாணேற்றிய வில்லில் பொருத்தி ஆற்றினை நோக்கி ஏவ தயாரானான். அந்நேரம் குழியில் விழுந்த காட்டு யானை அகதளம் செய்வது போல கரைகளை இடித்தபடி நதி கலங்கி ஆரவாரம் செய்தது. அதனால் அங்கிருந்த முதலைகள் கூட அஞ்சி எழுந்து ஓடின. கடையப்பட்ட பார்க்கடலில் இருந்து பாரிஜாத மரம் லக்ஷ்மி தேவியுடன் தோன்றியது போல குமுதன் தன் தங்கையுடன் அந்த நதியிலிருந்து வெளிவந்தான். தன் ஆபரணத்தை திருப்பி தரும்படி வந்த குமுதனை நோக்கி கருடாஸ்திரத்தை செலுத்தாமல் அதை திரும்ப எடுத்தான் குசன். தன் முன் அடைக்கலமாக வந்தவனை கொல்லக்கூடாது என்பது விதி என்பதை அவன் அறிந்திருந்தான். தெய்வாம்சம் கொண்ட குமுதன் அதுவரை யாரையும் வணங்காத தலை கொண்டவன் என்றாலும் கருடாஸ்திரம் வைத்திருந்த குசனுக்கு தன் சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறினான். அரசே, உலக நன்மைக்காக மனித உருவெடுத்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இன்னொரு வடிவமாக தங்களை நான் காண்கிறேன். எல்லா வகையிலும் எங்கள் மரியாதைக்கும் பூஜைக்கும் உரிய உங்களுக்கு பிரியமில்லாத எதையாவது நான் செய்வேனா? எங்கள் உலகத்தில் பந்து விளையாடிய இப்பெண் ஓங்கி அடித்ததனால் மேலே சென்ற பந்தை காணும் போது ஆகாயத்திலிருந்து நட்சத்திரம் விழுவது போல் விழுந்த உங்களுடைய அணிகலனை கண்டு
கண்டு மிக ஆவலாய் அதனை எடுத்து கொண்டாள். அந்த அணிகளின் முழந்தாள் வரை நீண்டதும் வில்லின் நான் அடித்ததால் தழும்பேறியதும் பூமியினை காக்கும் தாழ்பாள் போலும் உள்ள உமது கரங்களில் மீண்டும் இது சேர்ந்து கொள்ளட்டும். அப்படியே உமது ஆபரணத்தை எடுத்த குற்றத்தை போக்க விரும்பி வெகுகாலம் உங்கள் பாதங்களுக்கு பணிவிடை செய்ய விரும்பும் என் தங்கையான குமுதவதியினை தாம் ஏற்றுக்கொள்ள தகுதியும் படைத்தவராகின்றீர் என்றான். அவன் தன் தங்கையினை தனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகின்றான் என்பதை புரிந்து கொண்ட குசன் அவன் கூறியதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு நீயும் எம் உறவினரே என்றான். அதனால் மகிழ்ந்த குமுதன் தன் உறவினர்களுடன் வந்து பெண் வடிவிலான எங்கள் ஆபரணத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன். ஒரு ஆபரணம் தேடி வந்த தாம் இந்த ஆபரணத்தையும் ஏற்றுக்கொள்ளும் என தன் தங்கை குமுதவதியினை அவனிடம் ஒப்படைத்தான். குசன் மங்கள நூல் கட்டியிருந்த குமுதவதியின் கரத்தை அக்னி ஜுவாலை முன் பிடித்தபோது 8 திக்கிலும் தேவர்களின் வாத்தியம் ஒலித்தது. தேவதுந்துபிகள் முழங்கின. அந்த தேவலோக இசையினை தொடர்ந்து மேகங்கள் நீரை அன்றி நறுமணமிக்க மலர்களை அவர்கள் மேல் கொட்டிற்று. தக்ஷன் எனும் நாகத்தின் 5ஆம் புதல்வனான குமுதன் இப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகனான குசனை உறவாக கொண்டதால் கருடனின் மிரட்டலிலிருந்து தப்பித்தான். நாகராஜனான குமுதனை உறவாக பெற்றதால் குசனின் நாடும் சர்ப்ப பயமற்றதாய் மாறிற்று. இதனால் ஜனங்கள் குசன் மேல் கொண்டிருந்த அன்பு இன்னும் அதிகமானது. குழம்பி இருக்கும் மானுடரின் புத்தி இரவின் கடைசி சாமத்தில் தெளிவினை பெறுவது போல குமுதவதி குசனிடமிருந்து அதிதி எனும் மகனை பெற்றாள். 71ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.